ஸோ இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூ ஜாக்மேன் இருக்காரு பார்த்தீங்களா? ஒரு ஃப்ளாக் ஷீப்பை வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரோட ஓன் லேண்டில வந்து ஏக்கர் கணக்கில அவருக்கு லேண்ட் இருக்கும். அந்த இடத்துல இவரு தனியா வந்து ஒரு ஆர்வியில வந்து வீடு மாரி வச்சுக்கிட்டு அவர் மட்டும் தான் அங்க இருக்காரு தனியா. வெளியில வந்து இந்த ஆடுங்களெல்லாம் வச்சு ஒரு மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு, அவங்கள வளர்த்துக்கிட்டு, அதுங்க கூடவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அவர வந்து ஒரு கட்டத்து மேல என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர் வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஹியூ ஜாக்மேன. ஸோ அந்த ஆடுங்களோட ஓனர் அவர் தான். அவர கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆடுங்க வந்து நம்ம ஓனர கொன்னது யாரு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அதனால தான் வந்து த ஷீப் டிடெக்டிவ் அப்படின்ட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஷீப் வந்து டிடெக்டிவா மாறி ஆ எப்படி யார் வந்து நம்ம ஓனர வந்து மர்டர் பண்ணுது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கும். ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா தானே இருக்கு. அதனால நீங்க வந்து ஃபேண்டசி மாரி தான் இருக்கும்னு நெனைப்பீங்க. இது வந்து ஒரு ஃபேண்டசின்னும் சொல்ல முடியாது. அந்த லாஜிக்கு நடுவுல இருக்கும் இந்த படம்.